வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான சில தகவல்களை இந்த வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்துல மிக மிக முக்கியமான தகவல்கள் நாளுக்கு நாள் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கைய கணக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம். காலேஜ் டிஆர்பி, அசிஸ்டன்ட் டிஆர்பி உடைய அந்த ப்ரொஃபசர் டிஆர்பி உடைய சிவி லிஸ்ட் வெளியிடுவாங்களா, தேர்வை தடை பண்ணுவாங்களா, இது என்னன்றத பார்க்கலாம். பிஓடைய நோட்டிபிகேஷன் எப்பொழுது, பிஓ யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி உடைய நோட்டிபிகேஷன் எப்பொழுது வெளியாகும். ஒர்க்கிங் டெட்டோடைய டென்டேட்டிவ் ஆப்ஸ் ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அப்ஜெக்ஷன் செய்யலாமா வேண்டலாமா, சந்தேகத்துக்குரிய 25 வினாக்கள் ரெடியா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க அப்ஜெக்ஷன் கண்டிப்பா தெரிவிக்கணும். தெரிவிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முறையான மதிப்பெண்கள் வழங்கப்படலாம். நண்பர்களே, இதை எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்-டெட் 2025 தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகள், முக்கியமான அம்சங்கள் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டிஆர்பி தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 மதிப்பெண் சான்றிதழின் உண்மை தன்மை கைடன்ஸ் சர்டிபிகேட் பெறுவதற்கான செயல்முறைகளை வெளியிட்டிருக்காங்க. முக்கியமான இதுல இருக்கிற அம்சங்கள் அப்படின்னு பாக்குறப்ப டிஎன்-டெட் 2025 தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தனிநபர்கள் நேரடியாக ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு விண்ணப்பிக்க கூடாது. ஆசிரியர்கள் தாங்கள் பணிபுரியும் பள்ளி தலைமை ஆசிரியர் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றத இவங்க கிளியர் கட்டா சொல்றாங்க. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை சரிபார்த்து வட்டார கல்வி, அதாவது பிஓ அனுப்பலாம். வட்டார கல்வி அலுவலர்கள் விண்ணப்பங்களை ஒருங்கிணைத்து மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலகம் பிரிவுக்கு பரிந்துரையுடன் அனுப்பப்பட வேண்டும். மாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் மட்டுமே டிஆர்பி உண்மைத்தன்மை சான்றிதழ் வழங்கப்படும். பள்ளிகள் அல்லது வட்டார கல்வி அலுவலகங்களிலிருந்து தனியாக டிஆர்பிக்கு விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாது. குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மைத்தன்மை சான்றிதழ் பெற விரும்பும் ஆசிரியர்கள் தங்கள் பணிபுரியும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உடனடியாக தொடர்பு கொண்டு ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் அந்த கைடன்ஸ் சர்டிபிகேட் நீங்க வாங்கணும் அப்படின்னா இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுல குறியீடு உத்தேச விடை குறிப்புல அனைவருக்கும் மதிப்பெண் உண்டா? நிறைய குறியீடுகள் இருக்கு. இந்த உத்தேச விடை குறிப்புல மதிப்பெண்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்டா ஒரு சில நோட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் நம்பர் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அகைன்ஸ்ட் வித் அப்ஜெக்ஷன் ரைஸ்டு. ஓகேங்களா? சூஸ் த அப்ஜெக்ஷன் டைப். என்ன டைப்ல அப்ஜெக்ஷன் டைப் ஃபீல்டுல நீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஓடிபி ரெஜிஸ்டர் மொபைல் கூட நீங்க உங்களுடைய அப்ஜெக்ஷனை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த பக்கத்தில் கூறப்பட்ட விவரத்தை நான் படித்து சரிபார்த்துக் கொள்கிறேன் அப்படின்றத சொல்லலாம். கொஸ்டின் ஸ்டார் மார்க் will be awarded for the candidate. ஓகேங்களா? cannot be deleted. நோட் ஒன் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால டிலைட் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா ஆசிரியர் தகுதி தேர்வுல உத்தேச அந்த குறியீடு ஸ்டார் கேள்வி உள்ள உடைக்கருப்புல அனைவருக்குமே உத்தேச மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும். அதுல அந்த கேள்வி தவறா இருந்தா உங்களுக்கு சரியா உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஓகேங்களா? எப்படின்றத கிளாரிட்டியா செக் பண்ணுவாங்க. நீங்க கொடுக்குற ஆன்சர் அவங்க கொடுக்குற ஆன்சருக்கு மேட்ச் ஆச்சுன்னா அந்த உண்டான மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஒருவேளை அவங்க கொடுத்தது தான் கரெக்ட், நீங்க கொடுத்தது தவறு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட மாட்டாது. அப்ஜெக்ஷன் டிராக்கரை பயன்படுத்துங்க. அப்ஜெக்ஷன் டிராக்கர்ல பயன்படுத்தி 25க்கு மேற்பட்ட மதிப்பெண்களை நீங்கள் பெறலாம். இந்த ஒர்க்கிங் டெட்டோடைய பாலிசி இதுதான். டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை மாற்ற போறாங்க. நிறைய குழப்பங்கள் இருக்கு. டென்டேட்டிவான ஆன்சர் கீஸை பார்த்துட்டு நிறைய ஆசிரியர்கள் சந்தேகத்திலையும் குழப்பத்திலையுமே இருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒர்க்கிங் டெட்டோடைய ஆன்சர் கீஸ் மீண்டும் மாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து டிஆர்பில பள்ளி கல்வித்துறையில நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த காலேஜ் டிஆர்பியோடைய சிவி லிஸ்ட் வருமா வராதா, இல்ல தேர்வை ரத்து பண்ணுவாங்களா? இந்த காலேஜ் டிஆர்பி தேர்வை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் முறைகேடு 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 வழக்குகள் பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் போயிட்டு இருக்கு. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய சிவி வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அந்த வழக்கு முடிஞ்ச பின்னாடிதாங்க சிவி வெளியிடுவாங்க. வழக்கு முடிஞ்ச பின்னாடிதான் போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க. ஒருவேளை வழக்கினுடைய தீர்ப்பு அப்படின்றது நமக்கு பாத்தீங்கன்னா மறுதேர்வு நடத்துங்க, இன்னும் இவ்வளவு குளறுபடியா இருக்கிற தேர்வு எங்களுக்கு வேணா மறுதேர்வு நடத்துங்க அப்படின்னு போயிடுச்சுன்னா
கண்டிப்பா மறுதேர்வு வரும். அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஇஓ, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் அனைத்துமே விரைவில் நாம எதிர்பார்க்கலாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய நியமனத்துல உறுதுணையா இருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட 25,000 மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.